4.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டோட கடன் 8 லட்சம் கோடி ஆயிருக்கு. நீ எங்க பணம் வாங்குனீங்க? அண்ட் ஜிஎஸ்டிபியுமே எவ்வளவு கீழே இருந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு டபுள் டிஜிட்ல இந்தியாவிலேயே ஒரு மாநிலமா தமிழகம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் அதுக்கு யாரு காரணம்? உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தானே காரணம். இங்க இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, இத்தனை தொழிற்சாலைகள் வருவதற்கு இங்க இத்தனை வழிவகுத்து கொடுப்பது இதே மத்திய அரசாங்கம் தானே. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. டிரான்சிட்கோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் கார்பரேஷன், இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை உள்ள ஒரு பவர் கார்பரேஷன் இருக்குன்னா அது தமிழ்நாடு பவர் கார்பரேஷன் தான். இன்னைக்கு அவ்வளவு பணம் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம இப்போ 1,27,700 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு பவர் கார்பரேஷனோட அந்த பாரோவிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஷாக்கிங்கா நியூஸ் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி, அதாவது கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இந்த தமிழ்நாடு பவர் கார்பரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேங்க்ல, ஒரு என்பிஎஃப்சில டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நல்ல பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல போட்டு அந்த பணத்துக்கு வட்டி வர வழிவகுக்காம இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை கொண்ட ஒரு நிறுவனம் தமிழ்நாடு பவர் கார்பரேஷன்ல போயிட்டு அந்த பணத்தை ஹெச்ஆர்என்சி போடுவதற்கு இன்னைக்கு பிரஷரைஸ் பண்ணி அந்த ஆபீசர்ஸ் மீது பிரஷர் போட்டு அங்க பணத்தை போட வைக்கக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. சோ தமிழகத்துல உள்ள இந்த அரசாங்கத்தினால் தமிழகத்தையே பார்த்துக்க முடியல. ஆனா மத்திய அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள்.